தம்பிங்க பாருடா. இப்போ இந்த சண்டையில இருவருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. இன்னொரு போட்டி இருக்குது. ஆமா, என்ன போட்டி? என்ன போட்டி அக்கா? குத்துச்சண்டை. முத்த தெரியாதா? முத்த தெரியாதா? மாடி போற வேக மூக்கில இல்லையா? ஐயோ எப்பா எவன் பேசிச்சுங்க. இந்த தேவலோகத்தை கைப்பற்றி விட்டோம். ஆனால் எனக்கும் என்னுடைய அண்ணனுக்கும் இதுவரை திருமணமே முடியவில்லை. உன்னை திருமணம் செய்து கொண்டு இல்ல வாழ்க்கையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். என்ன சொல்றீங்க? உண்மைதான். பேச போற மணிக்கணக்கா
எனக்கு வேண்டும். முத்தம் கொடுக்க வேண்டும். வா. யாரா நீ வர? அக்கா வேணுடே. டேய், அவளை கூட்டி கூடாதே. அங்கிட்ட வந்தா ரெண்டு பேரும் சண்டை தான் போடணும். டேய், அக்கா வேணுடே. டேய், உடைய அக்கா வேற எனக்கு. நான் என்ன பண்ணணும்? டேய், இவருக்கு திருமணத்தை முடிக்கணும். நான் கூட்டி கொடுக்கணும். இந்த கம்பெனிக்கு வந்து இந்த ஒரு வேலை தான் செய்யறேன். டேய்டா. டேய், அக்கா வேற எனக்கு. அக்கா வேற எனக்கு. எங்க அக்கா உனக்கு வேணும்னா எனக்கு வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை. ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இங்க பாத்தீங்களா இரவு 12 மணி இரவு 12 மணி. மணி மணி. ஒரு வெள்ளை மண்டபம், வெள்ள மண்டபம். அது கீழே ஏ, 2 புள்ள மண்டபம், புள்ள மண்டபம். அதுக்கு கீழே அது கீழே பள்ள மண்டபம். வெள்ள மண்டபம். அங்க வந்து நான் என் முடிச்சிடுறேன். பள்ளத்தை பாருங்க எங்க டேய், வெள்ள மண்டபம். பள்ள மண்டபம். புள்ள மண்டபம். இங்க அடர்ந்த காடு அடர்ந்த காடு. தெரியுதாடா பாரு? ஏய், அந்த அடர்ந்த காட்டில இரவு 12 மணி நேரம் ஏய், ஊரே அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும். யார் இருக்கும்? மாலையோடு வர வேண்டும். ஆளுநர். ஆமாங்க. அந்த வெள்ள மண்டபத்துக்கு கீழே கீழே 2 புள்ள மண்டபம், புள்ள மண்டபம். அதுக்கு கீழே எங்க அக்கா பள்ள மண்டபம். பள்ள மண்டபம். அங்க வந்தீங்கன்னா ஏய், முடிச்சிருவோம். நாளை முடிச்சிடுறோம். திருமணம். வெள்ள மண்டபம். புள்ள மண்டபம். வெள்ள மண்டபம். அதாடியே, செல்லப்பையா வெள்ள மண்டபம் பள்ள மண்டபம் குள்ள மண்டபம் சொல்லியாச்சு. 2 பேரும் வருவானுங்களா? வருவாங்களே நல்ல மண்டபம். கண்டிப்பா. நல்ல மண்டபம். அந்த பெண்களை கண்டிப்பாக அவளை தான் நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன். ஆனால் என்ன அவள் ஏமாற்றி விடுவாளா? ஏமாற்ற மாட்டாள், ஏமாற்ற மாட்டாள். அவள் முகத்தை பார்த்தால் நல்லவள் தான் காட்சி நிற்கிறாள். சரி, இந்த இடத்துல வர சொன்னால் இது கனவில்லை அவள். இரவு 12 மணி. வெள்ள மண்டபம், உள்ள மண்டபம், பள்ள மண்டபம். அவளை தேடி வருகிறேன். கேட்ட பெண் இந்த இரவு நேரத்திலே வெள்ள மண்டபம், உள்ள மண்டபம், பள்ள மண்டபம் இந்த இடத்தில் சொன்னான். மாலையோடு மாலையோடு ஒரு பெண் வர சொன்னா. அப்படியா? இருவருக்கும் ஒரே மேடை திருமணம். ஒரே மேடைக்கு திருமணம். இங்குதான் வர சொன்னா. எங்க அக்கா சூட்டு மேல அடிக்கிறது. எப்படி எங்க அக்கா சூட்டு மேல அடிக்கிறது? மனமோகினி வடிவி முன்முகம் காண வருவாயினி மனிதமனே வடிவி முன்முகம் காண வருவாயினி மனிதமனே கல்யாணம் பண்ணிக்க வாடான்னா நானினா ஆனா ஏன் வேணும் டேய் 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 அழக ரசிக்கிறாரு, அழக வர்ணனை பண்றாரு. நீ ஏதோ பாட்டு பாட்டியா உண்டு டேய், அவதான் எனக்கு. பாட்டியா உட்கார்ந்தாலே வேற எனக்கு. தன்னை நிலமதி ஏய், அவளை திருமணம் முடித்த பிறகுதான் பாடலாம். இல்ல இந்த பாட்டு நான் பாட எதை பாட்டா? ஆத்துக்கு பக்கம் அக்காவிட இந்த இளைஞரை பார்த்து அடிப்படை கொண்டுகிறது. ஏய், அடி பருவம் நல்ல உருவம் கொண்டு பருவம் நல்ல உருவம் கொண்டு எனை வாட்டுது, பஞ்சனையில் பதியார மனம் ஏங்குது. பந்தி வாச்ச பரிமாற உனை அழைக்குது. பகல் பொழுது விலகி நல்ல இரவு வந்தது. அந்த
இரவு வந்ததே மனிதாமணி மன்னவன மோகினி படி உன்முகம் காண வருவாய் மனிதாமணி. தம்பிக்கு வாடா. டேய் பண்றே. இங்க வாடா. அண்ணன் தம்பிங்க இருவரை அக்கா மீது ஆசைப்படுறேன். உங்க இருவருக்கு அக்காவோட போட்டி வைக்க போறேன். ஆமா. தம்பிக்கு பாருடா. சொல்லுவா. ஐயோ முன்னாடி போ. யார் போட்டியில வெற்றி பெறுகிறோம் அவங்களுக்கு தான் எங்க அக்கா. என்னை யார் திருமணம் செய்து கொள்கிறீர்களோ இங்க பாத்தீங்களா உங்க இருவருக்கும் ஒரே ஒரு போட்டி. மாடிக்கே போடுங்க. கீழே போடு. போடுறா பாடி போடுறா. வாடி போடுறா. இங்க பாரு. முன்னாடி போ. இருவருமே பால் சட்டியிலே யார் வெற்றி பெறுகின்றார்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சேன். பால் போட்டி ஆமா. வாலியே எடுக்க தெரியலையே. அப்புறம் எங்க நான் தான் ஜெயிச்சேன். சீனி தூண்டுறது தானே வர பையன். தம்பிங்க பாருடா. வாழை எடு என்ன போடு. போடு எடுத்து போடு அடி. இப்போ இந்த சண்டையில இருவருக்கும் வெற்றி தோல்வி கிடையாது. இன்னொரு போட்டி இருக்குது. ஆமா. என்ன போட்டி? என்ன போட்டி அக்கா? குத்துச்சண்டை. இந்த பார். முத்த தெரியாதா? முத்த தெரியாதா? மாடி போடா. இதெல்லாம் வேற மூட்டை இல்லையா? அவன் பேர இருக்குது. அவன் பேர இருக்குது. ஐயோ அப்பா. அந்த எவன் பேசிச்சுங்க? அடுத்த போட்டி என்ன போட்டி? குத்துச்சண்டை. முத்து சட்டடா. அவன் பேசுற ஆசைப்பட்டு விட்டு எனக்காக விட்டு கொடுத்துரு. அப்பா ஏய் கொஞ்சம் பார் என்ன செய்ய போகிறவனே? தம்பி இங்க பாத்தியா தந்தை ஒருத்த பிரகாரம் சப்த சாகத்தில் வாழக்கூடிய சுந்திரன் உபச்சித்திரன் இருவரையுமே அழித்து விட்டோம். எப்பேற்பட்ட வரத்தை பெற்றார்கள் தெரியுமா? நம் தந்தையாக விளங்கக்கூடிய பிரம்மன் தேவனிடத்திலே அண்ணனின் உயிர் தம்பியின் நகை கண்களிலும் தம்பியின் உயிர் அண்ணனின் நகை கண்களிலும் இருக்க வேண்டும். உண்மைதான். இருவருக்குள் ஆசவரையை காட்டி ஒருவருக்குள் அடித்து மாண்டு கொண்டார்கள். உண்மைதான். இந்த செய்தியை தந்தையிடம் சொல்ல வேண்டும். அப்பா